பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 27வது சங்கீதம் 10வது வசனம். Psalms 27 verse 10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். நிறைய பேர் கைவிட்ட மாதிரி ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஒரு வேளை நிறைய பேர் உங்கள் கூட பழகினவர்கள், உங்கள் கூட இருந்தவர்கள் நிறைய விதத்தில் கைவிட்டிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஒரு முறை ஒரு பையன் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிற பையன், அவங்களுடைய கிளாஸ்லாம் முடிஞ்ச உடனே ஈவினிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் விட்ட பிறகு ஸோ அந்த எல்லா பேரண்ட்ஸ் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஒருத்தராக அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவனை கூப்பிட்றதுக்கு யாருமே வரல. இவனுக்குள்ளார ஒரு பயம். ஏன்னா மற்ற எல்லாரும் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டு போகிறாங்க, யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போகிறாங்க, என்ன கூப்பிட்றதுக்கு இன்னும் யாருமே வரலையே, என்னாச்சு ஏதாச்சு சொல்லி ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கிறான். இவன் தான் கடைசி ஆள். இப்போ எல்லாரும் போயிட்டாங்க, இவன் கடைசியாக நிற்கும் பொழுது தூரத்தில் பார்க்குறான் அவங்க அப்பாவுடைய வண்டி, அவங்க கார் வந்து அந்த ரோட்டில் டேர்ன் ஆகிறத பார்க்குறான். அவனுக்கு பெரிய ஒரு பயம் விலகி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்னென்னா எங்கள் அப்பா வந்துட்டார். சிலட்ட நம்மளும் அப்படி தான் நினைப்போம். என்னென்னா ஸோ நம்மளை சுற்றி நிறைய பேருடைய காரியங்கள், ஜெபங்கள்லாம் நடக்கும், சரியா? அவங்க காரியங்கள்லாம் கைக்கூடி வர மாதிரி இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பதில் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு எந்த ஒரு பதில் கிடைக்காத மாதிரி, நம்ம ஒரு மாதிரி தனிமையை விட்ட மாதிரி, எல்லாராலும் கைவிடப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நமக்காக நம்முடைய தகப்பன் இருக்கிறார். எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் அவர் உங்களை சேர்த்து கொள்ளுவார். குறித்த நேரத்தில் அவரே வருவார். தைரியமாக இருங்க, சரியா? நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவர் அநேகரால் நாங்கள் கைவிடப்பட்டிருக்கிறோம். அன்றைய கத்தாவை நண்பர்கள், அந்த கூட பழகினவர்கள், ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் எல்லாரும் எங்களை கைவிட்டாங்கப்பா. ஆனால் ஆண்டவரே, நீரோ எங்களை கைவிடாதபடி எங்களை நடத்துகிறீர். அதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆனால் இந்த நாளில் கத்தா அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்யுங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. விசேஷமாய் கத்தா இந்த நாளில் கத்தா தேவனுடைய கரம் ஆண்டவரே, வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், அன்றைய காலேஜுக்கு போகிற பிள்ளைகள், வயதானவர்கள் எல்லாரும் ரத்தத்தால் மறைத்து கொள்ளுங்கப்பா. இதனால ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாக வீட்டுக்கு கொண்டு வாங்க. எல்லா பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா. இன்னும் பலவீனங்களாக இருந்தாலும் மறைந்து போகட்டும். அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. எல்லாம் நிரம்பி வழியட்டும். ஆகாரம் குறைவில்லாமல் தாங்கப்பா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை பாதுகாப்பை கட்டளை எடுங்கப்பா. விசேஷமாய் கத்தாவை இந்த நாளில் கத்த வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகளையும், படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லா ரத்தத்தால் மறைத்து கொள்ளுங்கப்பா. அந்த பிள்ளைகள் நல்ல சுகத்தை, நல்ல பலனையும் கொடுங்க. நீரே கூட்டத்தை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக சால்வேஷன் டிவியை ஆசீர்வதிங்க. எஸ்தர் திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. அநேக கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை தாங்கப்பா. இதனால தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிற தைரியமா இருங்க. எதை குறித்து கலங்காதீங்க. God bless you.